இந்த லாசரு, மரியாள், மார்த்தா இந்த குடும்பம் ஆண்டவரோடு ரொம்ப நேசித்த ஒரு குடும்பமா இருக்கு. இயேசுனா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இயேசு இவங்களோட கூட எப்படி இருக்காரு? ரொம்ப க்ளோஸா இருக்கிறார். அப்போ லாசர் அந்த இடத்துல மரிச்ச உடனே அந்த தேசத்தில் உள்ள அநேக ஜனங்கள் இவங்களை விமர்சித்திருப்பாங்க. அவர் பயங்கர அற்புதம் செய்கிறவர் சொல்லுது, அவர் பயங்கர அதிசயம் செய்யுதுன்னு சொல்லுது, அவர் உங்க இடத்துல இருக்காரு, உங்க வீட்டுல வந்திருக்காரு, சாப்பிட்டிருக்காரு, எல்லாம் செஞ்சிருக்காரு. கடைசியில யார் செத்து போனா? சகோதரன் செத்து போயிட்டான். இப்படி அநேக விமர்சனங்களை இவங்க என்ன செஞ்சிருப்பாங்க ஒரு டைம்ல சொல்லுங்க கேட்டிருப்பாங்க. ஆண்டவரோட இவ்வளவு உறவுல இருக்கு, இப்படி நடந்துட்ட. ஆனா ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக அந்த இடத்துல தாமதித்தார். யாரால் அவர்களை விமர்சித்தார்களோ, யாரால் இயேசுவை நம்பி உன் வாழ்க்கை இப்படியாச்சுன்னு சொன்னார்களோ, அவர்களுக்கு முன்பாக ஆண்டவர் லாசருவை பார்த்து வெளியே வர செய்தார். அந்த இடத்துல எத்தனையோ கல்லறைகள் மூடப்பட்டிருந்தது. ஆண்டவரை நம்பாதவருடைய கல்லறைகள் மூடப்பட்டிருக்கும் பொழுது இயேசுவை நம்பின ஒரு குடும்பத்தினுடைய கல்லறை துறக்கப்பட்டது. அல்லேலூயா, ஆமென். அவர் அந்த இடத்துல இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்தார்.